அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 28/9/2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A அண்ட் 2A. ஸோ இது ப்ரிலிமினரி எக்ஸாம் நடந்தது. இதோட ஆன்சர் கீயை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கீயை நானும் போய் எழுதுனேன் சார். என்னென்னா கொஸ்டின்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. மற்றபடி மேக்ஸ் அந்தளவுக்கு டஃப்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. அந்த 3 கொஸ்டின்ஸும் போடலாம், பட் டைம் அதிகமாக வலிச்சிடும். அந்த டைம் எடுத்து போட்டோம்னா ஜிகேக்கு நம்ம தமிழுக்கும் டைம்லாம் போயிடும். ஆனால் 3 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் சுத்த விட்டு கேட்டிருக்கானுங்க. மற்றபடி கொஸ்டின்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸினும் சொல்ல முடியாதுங்க. ஓகேவா? ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் இருக்கும். டாபிக் வைஸாகவும் புக் வைஸாகவும் என்ன எதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் தான் நம்ம சேனல் நல்லா போட்டிருப்போம், பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட நிறைய கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நடந்த கொஸ்டின்ஸை லைட்டாக ட்விஸ்ட் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது குரூப் 4க்கும் குரூப் 2 மெயின்ஸ் 2Aக்கும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 2Aக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஜென்ரல் பேட்ச் வந்து மேக்ஸ் ஜென்ரல் பேட்ச் குரூப் 4 குரூப் 2க்கும் ப்ரிலிமினரிக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன், மெசேஜ் பண்ணி விடுங்க. ரைட், போலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் இங்கே பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டது தான், கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்கானுங்க. 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாட்கள் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஒரே நாட்கள் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 3 ஆண்கள் ஒரு நாளில் முடிப்பாங்கன்னா, நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இதை போட்டிருக்கேன் பாருங்க. நான் 3 ஆண்கள் ஒரு நாளில் முடிப்பாங்கன்னு அப்படின்னா அப்போ ஒரு ஆண் எத்தனை நாள் முடிப்பாங்க? 3 நாட்களில் முடிப்பாங்க. புரியுதாங்க என்னன்றத? அப்போ அடுத்து பாருங்கள், 4 பெண்கள் ஒரு நாளில் முடிப்பாங்கன்னா அப்போ ஒரு பெண் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 4 நாளில் முடிப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், 3 ஆண்கள் ஒரு நாள்னா அப்போ ஒரு ஆண் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 3 நாளில் முடிப்பாங்க. ஒரு பெண் எத்தனை நாளில் முடிப்பாங்க? இங்கே பாருங்கள், 4 பெண்கள் ஒரு நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு பெண் 4 நாளில் முடிப்பாங்க. 12 சிறுவர்கள் ஒரு நாளில் முடிப்பாங்கன்னா ஓகேவா, அப்போ ஒரு சிறுவர் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 12 நாளில் முடிப்பாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது 3த்துக்கு எல்சிஎம் எடுத்துட்டேன். 3த்துக்கு எல்சிஎம் எடுத்தா 12, 4 3 12, 3 4 12, 1 12 12. இப்போ என்னென்ன கேட்குறேன்னா, எனில் 12 போட்டோம், மொத்த யூனிட் 12 தானே, டிவைட் ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள். ஒரு ஆணோட எஃபிஷியன்சி என்ன? இந்த நடுவுக்கு தாங்க எஃபிஷியன்சி 4. ஒரு பெண்ணோட எஃபிஷியன்சி என்ன? 3. ஓகேவா? ஒரு சிறுவரோட எஃபிஷியன்சி 1ன்னா 5 சிறுவரோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 5. இங்கே பாருங்கள், ஒரு சிறுவரோட எஃபிஷியன்சி 1ன்னா இங்கே எத்தனை சிறுவர்கள்? 5 சிறுவர்கள். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், 12 டிவைட் 4 3 7 7 5 12, 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒரே நாளில் வேலை முடியுங்க. அப்போது ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ டைம் ஒன்று ஒர்க்கில் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு கேள்வி. நேர்மாறில் எதிர்மாறில் ஒரு கேள்வி கேட்டிருக்கானுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஆனால் இந்த மில்லிமீட்டர் சென்டிமீட்டர்லாம் கொடுத்து லைட்டாக கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுத்த விட்ருக்காங்க. கொஞ்சம் டைம் எடுத்து போட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுவும் போடக்கூடிய கேள்வி தான். 8 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள கோலமானது, விட்டம் 8னா அப்போ ஆரம் எவ்வளோ? 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சென்டிமீட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 3/2 மில்லிமீட்டர்னு எடுத்துக்கலாமா? சரி, இது மில்லிமீட்டர், இது சென்டிமீட்டர். நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் மில்லிமீட்டராக மாற்றிக்கிறேன். இது மில்லிமீட்டரை மாற்றணும் என்ன பண்ணுறோம்? 10 மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டரா? அப்போ 40 மில்லிமீட்டர் அப்படின்னு மாற்றிட்டேன். சரி, ஒரு கோலத்தை உருக்கி இன்னொரு கம்பியாக நீட்டுறாங்கன்னா கம்பின்றது என்னது? உருளை. அப்போ கோலத்துடைய கனளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4/3 πr3. நல்லா இங்கே ஃபார்முலா எழுதுறேன் பாருங்கள். 4/3 πr3 ஈக்குவல் டு உருளை இது தானே, என்ன கம்பியாக மாற்றப்படுதுன்னா உருளை. உருளை என்னென்ன? πr² h. அவ்வளோதாங்க. 4/3 போட்டேன், பையை போட்டேன். r³ அப்படின்னா என்ன? r எவ்வளோ? 40 × 40 × 40 ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், πr² h தானே, பை r² எவ்வளோ அப்படின்னா 3/2. ஸோ 3/2 × 3/2 × h. அவ்வளோதான் சார். இந்த பையை 2 பக்கம் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஓகேவா? ஸோ h மட்டும் நம்மளுக்கு பாருங்கள், இங்கே h மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? 4 × 40 × 40 × 40 டிவைட். இப்போ இந்த 4 போட்டேன், இது போட்டேன். இங்கே கீழே 2 4 அந்த ஒரு 4 வந்து மேலே போட்டேன். கீழே என்ன இருக்கும்? 3 3 9, இது ஒரு 3. அப்போ 3 × 3 ×
3 அவ்வளோதாங்க. இதை மொத்தம் சிம்பிளிஃபை பண்ணால் ஹெச்சோட வேல்யூ மில்லி மீட்டரில் கிடைக்கும். ஆனால் ஆன்சர் பாருங்கள் மீட்டர்னு இருக்குது. அதுன்னு இப்போ மில்லி மீட்டரை மீட்டரில் மாற்றினா 1000ஆல் டிவைட் பண்ணணும். அவ்வளோதாங்க. 1000ஆல் டிவைட் பண்ணி ஏன் 1000ஆல் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 சென்டிமீட்டர் 10 மில்லி மீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்தது 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்போ 1 மீட்டர்னா எதுக்கு ஈக்குவல்? இது ரெண்டுக்கு அப்படியே மல்டிப்ளை பண்ணுறது 1000 மில்லி மீட்டருக்கு தானே. அதனால் ஸோ இதை மொத்தம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மில்லி மீட்டரில் கிடச்சிரும். இங்கே பாருங்கள் 1 0 2 0 3 0வா 1 0 2 0 3 0 4 நாள் 16 4 நாள் 16 256 256 4ஆல் பெருக்குங்க. பெருக்குன்னா 1024 ஒரு 1024 டிவைட் 27 1024 27 டிவைட் பண்ணிங்கன்னா 37.9ன்னு ஆன்சர் கிடச்சிரும். எங்கே இருக்குன்னு பி தாங்க சரியான ஆன்சர். ஸோ ஈஸியான கான்செப்ட் தான். ஒரு வடிவத்தை உருக்கி இன்னொரு வடிவமாக மாற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன அளவை சமப்படுத்தணும் சார். தெரிஞ்ச வேல்யூ போட்டு தெரியாத வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே மில்லி மீட்டர் மீட்டர்லாம் கொடுத்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதால கொஞ்சம் சிரமப்படுறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகேவா? அடுத்தது கூட்டு வட்டியில் ஒரு கணக்குங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டு கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி முறையில் 3 ஆண்டுகளில் இந்த அமௌண்ட்டாகவும் 6 ஆண்டுகளில் இந்த அமௌண்ட்டாகவும் மாறுகிறது எனில் அந்த தொகை என்னவு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இதை டைரெக்டாக முதல்ல ஃபார்முலா வச்சு போகிறேன். எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள் முதல்ல போடுறேன். 1 + r/100 ஹோல் பவர் 6 ஈக்குவல் டு 20 0 70. ஓகேவா? அடுத்த 3 ஆண்டுகள்லாம் 1 + r/100 ஹோல் கியூப் ஈக்குவல் டு என்ன வரும்? 13,380. இப்போ இதை இதால் டிவைட் பண்ணி பாருங்களேன். இதை அப்படியே டிவைட் பண்ணால் இங்கே பாருங்கள், பி 1 + r/100 ஹோல் கியூப் டிவைட் 13,380. இங்கே பாருங்கள், பி கேன்சல் ஆகிடுச்சா? இது 3 டைம்ஸ் போச்சுன்னா இது 3 டைம் மட்டும் நிற்குமா? அப்போ இதோ கியூப் 1 + r/100 ஹோல் கியூபோட வேல்யூ இது எதுவுமே இல்லை, சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பி இன்ட்டு ஓகேவா 1 + இதோட வேல்யூ நான் அதோ இருக்குது பாருங்கள். இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 20 0 70 டிவைட் 13,380 ஈக்குவல் டு 133.80. அவ்வளோதான் சார். பியோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த அமௌண்ட் அப்படியே மேலே போய்டுமா? 133.80 133.80 டிவைட் 270. அப்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, சின்ன அமௌண்ட்டும் டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக வருது. இந்த கூட்டு வட்டியில் இது மாதிரி கணக்கு வருதுனால சின்ன அமௌண்ட் எது? 3 ஆண்டுகள். சின்ன ஆண்டு 3 ஆண்டுகள். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 6க்கும் டிஃப்ரென்ஸும் 3க்கு டிஃப்ரென்ஸ் 3. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக வருதுன்னா சின்ன அமௌண்ட்டை 2 வாட்டி பெருக்கி பெரிய அமௌண்ட்டை ஒரு வாட்டி டிவைட் பண்ணால் டேரெக்டாக ஆன்சர். ஸோ இது மாதிரி கான்செப்ட்டை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம கிளாஸில் சொல்லியிருப்போம், டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்க சொல்லியிருப்போம். ஓகேவா? அவ்வளோதான் சார். இது சிம்பிளை பண்ணால் ஆன்சருங்க. ஒரு 0 ஒரு 0. இது அப்படியே அப்புறம் 7 2 9 8 இங்கே பாருங்கள், இது அப்படியே 3ஆல் கேன்சல் ஆகுமா? இங்கே பாருங்கள், 6 3 18 மீதி 2 6 3 18 மீதி 2 9 3 27. இங்கே பாருங்கள், 4 3 12 மீதி 1 4 3 12 மீதி 1 6 3 18 669 1338. எத்தனை மடங்கு? 2 மடங்கு வருமா? இது 1 மடங்கு, இது 2 மடங்கு ஒரு 0. அவ்வளோதான் சார். இது அப்படியே பெருக்குங்க. 6 2 12க்கு 6 0 0 6 2 12க்கு 2 மீதி 1 4 2 8 8 1 9 4 2 8 8920. எங்கே இருக்குங்க? டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஷார்ட்கட் என்ன சொன்னேன்? டிஃப்ரென்ஸும் சின்ன ஆண்டும் ஈக்குவலாக இருக்குன்னா பெரிய அமௌண்ட்டை 2 வாட்டி பெருக்கி சின்ன அமௌண்ட்டை 2 வாட்டி பெருக்கி பெரிய அமௌண்ட்டால் டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். டேரெக்டாக போடலாம். இல்லை அதை போட்டு காட்டிருக்கேன் பாருங்கள் ஸ்டெப்பை, இப்படியும் போடலாம். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இது இப்போ சமீபத்தில் 2024 கேட்கப்பட்ட கேள்வி, 25 கேட்கப்பட்ட கேள்வி. கொஞ்சம் டேட்டா மாற்றிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கான்செப்ட் தான் இது. நல்லா கவனிங்க. ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் பாடங்களின் விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 5 7 8 அப்படின்னு. இந்த பாடங்கள் முறையே 40 50 75% உயருதுன்னா 100 கூட கூட்டணும். 140/100 ரேஷியோ 7 இன்ட்டு இது 50% உயருதா? 150/100 ரேஷியோ 8 75 175/100. ஓகேவா? இங்கே பாருங்கள், எல்லாத்துல 100 கேன்சல் பண்ணிட்டாமா? ஸோ அதிகரிக்கிறதுனா 100 கூட கூட்டி போடணும், குறையுதுன்னா 100லேருந்து கழிச்சு போடணும். இங்கே பாருங்கள், 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 5 5 3 5 ஒரு 0 3 5 5 25. ஓகேவா? அப்படி 7ஆல் இங்கே பாருங்கள், 5 35 1 7 2 14 ஒரு 0. அப்படி 5ஆல் அடிக்கலாமா? 1 5 5 6 5 30 4 5 20.
மறுபடியும் 2ஆல் அடிக்கலாமா? ஏன்னா 4 இருக்குது, இங்கே பாருங்கள் 6 இருக்குது, 8 இருக்குது. இங்கே பாருங்கள் 2 2 4, 3 2 6, ஸோ 4 2 8. அப்போ ஆன்சர்னா 2:3:4 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குன்னா ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி பாருங்கள். இது ஈஸியான கேள்வி தான், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். ஓகேவா? இது என்ன கொடுத்துருக்காங்கன்றத கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பாருங்கள். ஏபிசி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கத்தை சுட்டு வருகின்றனர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 252 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி எவ்வளோ அப்படின்னா 308 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி வந்து 198 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள், மீண்டும் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள், இது மாதிரி கேள்வி கேட்டாலே எல்சிஎம் எடுக்கணுன்றது எல்லாருக்குமே தெரியும் சார். அதானே? இங்கே எல்சிஎம் எடுக்கலாமா? இங்கே பாருங்கள் 252, 308, 198. ஃபஸ்ட்டு எதை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆல் எடுக்கிறேங்க. இங்கே பாருங்கள் 1 2 2, 2 2 4, 6 2 12, 5 2 30, 4 2 8, 9 2 18, 9 2 18. சரி, மறுபடியும் 2ஆல் எடுத்துக்கிறேன். 6 2 12, 3 2 6, 7 2 14, 2 2 4, 99. ஓகேவா? அடுத்து 7ஆல் எடுக்கலாமா? ஏன்னா இதுவும் 2 7ஆல் 9 63. இங்கே பாருங்கள் 7 2 14 மீதி 1, இதுவும் 7 77 தான் வரும். ஏன்னா 7 2 14 மீதி 1 7 2 14. ஸோ 9 63, 11 77, 99. அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆல் எடுக்கிறேன். 9 11, அதாவது 1 9 9, 11 11 99. அவ்வளோதாங்க. மறுபடியும் 11 எடுத்துட்டோம்னா கீழே 1 1 1ன்னு வந்துடும். அவ்வளோதாங்க. இது மொத்தத்தையும் பெருக்குங்க. இது மொத்தத்தையும் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்சிஎம்னா எல்லாம் பெருக்கணும் தானே, 2772 அப்படின்னு கிடைக்கும். இதை 60ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா இங்கே எல்லாமே வினாடின்னு கொடுத்துருக்காங்க. 60ஆல் டிவைட் பண்ணால் நிமிடத்தில் கிடைக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள் 2772 60ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2772 60. 4 24, 4 24, 240. மீதி எவ்வளோ? 7 3 2 372. 6 36, 360. மீதி எவ்வளோ? 12. அவ்வளோதாங்க. 46 நிமிடம் 12 செகண்ட்ஸ். 46 12 எங்கே இருக்குன்னா சி தாங்க சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நேர்மாறல் கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள் 15 கிலோ சர்க்கரையின் விலை 255. நல்லா புரிஞ்சுக்கணும். 15 கிலோ சர்க்கரையுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 255. ஓகேவா? அடுத்தது 17 கிலோ டீ தூளோட விலை 17 கிலோ 1615. அடுத்தது 22 கிலோ வந்து 572. 22 கிலோ அரிசி எவ்வளோ? 572. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா 18 கிலோ சர்க்கரை, 21 கிலோ டீ தூள், 27 கிலோ அரிசியோட வேணும். இங்கே பாருங்கள் 18 கிலோ சர்க்கரை எவ்வளோ? 15 கிலோ சர்க்கரையோட விலை அமௌண்ட்னா 18 கிலோ எவ்வளோ? ஸோ 3 5 3 5, 6 3 18, 1 5 5, 5 25, 1 5 25, 1 5 5. அப்போ ரெண்டுத்தையும் பேருங்க 1 6 6, 5 6 30, 306. இங்கே பாருங்கள் அடுத்தது 17 கிலோ டீ தூளோட விலை இந்த அமௌண்ட்டுன்னா 21 கிலோ டீ தூள் எவ்வளோ? 21. ஸோ 1000. இங்கே பாருங்கள் 1615. ஓகேவா? 17ஆல் டிவைட் பண்ணணும். 17ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 95ன்னு வரும் சார். ஓகேவா? இப்போ 95யும் 21யும் பெருக்குனிங்கன்னா 1995ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள் 22 கிலோ அரிசிக்கு இந்த அமௌண்ட்டுனா 27 கிலோ அரிசி, இதை 27ஆல். ஓகேவா? இங்கே பாருங்கள் 572 எதால் டிவைட் பண்ணோம்? 22ஆல் டிவைட் பண்ணால் 26ன்னு வருமா? அப்போது 26 27 பெருக்குங்க இன்ட்டு 27 பெருக்குங்கன்னா 702. அப்போ இதை மூணுத்தோட மொத்த விலைனா மொத்தத்தையும் ஆட் பண்ணணும். எதுங்க? 1995, 1995, 702, 306. 6 2 8 8 5 13க்கு 3. மீதி 1 9 0 மீதி 1 9 10 மீதி 3. அப்போ 3003ன்னு வரும் சார் ஆன்சர். ஸோ சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இது ஒரு சிம்பிளான கேள்வி தாங்க.
8th புக்கில் இருக்கிற கேள்வி கேட்கணும்னு இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கான். ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு பின்பு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 100ன்னு பொதுவாக எடுத்துக்கிட்டா முதல்ல உயர்த்தப்படுகிறது 110/100, அடுத்து 10% குறைகிறது அப்படின்னா 90/100. இங்கே பாருங்கள் 2 0 கேன்சல் ஆச்சு, இந்த 2 0 கேன்சல் ஆச்சு, 11 9 99, 100 99 மாறுதுன்னா அப்போ என்ன வரும்? 100 - 99 1% குறைவு. ஏன்னா அதிகமாக இருந்தால் அதிகம் சொல்லணும், 100ல் 99 குறைஞ்சிக்கு தானே குறைஞ்சிருக்கு, அப்போ 1% குறைவு. ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வியை கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு சார், ஆனால் ஈஸியாக நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் மாணவர்கள் எல்லாராலையும் இதை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். பல ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். நான் ஒரு 2-3 வாட்டி கான்செப்டை பார்த்தேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் பின்னம்லாம் வச்சு கேள்வி கேட்குறாங்க இல்லையா, அதனால் பின்னத்தில் யோசிச்சு பார்த்தேன், கரெக்டாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள் 64 1/2, அதாவது 1/2 பெருக்குன்னா 32 அப்படின்னு வருது. அடுத்து 32 முதல்ல 1/2, அடுத்து 3/2ன்னு போடுறேன். 2 16 38, 16 3 48, அடுத்து 48 5/2ன்னு போடுறேன். ஃபஸ்ட்டு 1/2, அப்புறம் 3/2 பெருக்கிறேன், அடுத்து 5/2 பெருக்கிறேன். 2 24, ஓகேவா, 20 100 120 அப்படின்னு வருது. அடுத்து 120 7/2 போடுறேன். 2 6 12, அப்போ 6 42 420ன்னு வருதுங்க. ஃபஸ்ட்டு 1/2 பெருக்கிறேன், 3/2 5/2 7/2, அப்போ லாஸ்ட்டாக 9/2ன்னு போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா, 2 2 2 4 2 0, அவ்வளோதாங்க. பெருக்குங்க 9 0 9 9 9 2 18 1890. பி தாங்க சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்களின் எழுத்துக்கள் குறியீடுகள் தொடரிலிருந்து கீழ்காணும் விளைவிக்கும். இந்த தொடரில் எத்தனை எண்கள், இப்போ நம்பரை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா, முன்னாடி உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மெய் எழுத்துக்கு முன்னும், நல்லா கவனிக்கணும், உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மெய் எழுத்துக்கு முன்னும் அமைந்துள்ளது எத்தனை எண்கள் அப்படின்றாங்க. அதாவது இங்கே வவ்வல்ஸ் வரணும், அடுத்து ஒரு எண் வரணும், அடுத்து ஒரு எழுத்துக்கள் வரணும், அதானே. அப்போ இங்கே நம்பர்லாம் எங்கே இருக்குது பாருங்கள், அதை 1 8 6 மட்டும் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. அப்போ முன்னாடி வவ்வல்ஸ் எங்கே, 1க்கு முன்னாடி வவ்வல்ஸ் இல்லை, 8க்கு முன்னாடி வவ்வல்ஸ் இல்லை, ஆனால் 6க்கு முன்னாடி வவ்வல்ஸ் இருக்குது, ஐ இருக்குது, பின்னாடி உயிர்மெய் எழுத்து இருக்குது. அப்போ 6ன்ற ஒரு நம்பர் வருது, அதனால் 1 மட்டும் தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ரேங்க் தரவரிசை கணக்கில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 45 மாணவர்கள் மொத்தம், நல்லா கவனிக்கணும். இந்த மொத்தம் எத்தனை பேர்? 49 பேர். ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். அப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா ரவி வந்து எத்தனாவது தரம் வாங்கியிருக்காரு? 9வது ரேங்க் வாங்கியிருக்காரு. ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளார். அப்போ ராஜின்னு இங்கே ஒருத்தர் இருக்காரு, ஓகேவா, அவரு கீழே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 18 பேர் இருக்காங்கன்னா அப்போ கீழேருந்து பார்த்தா அவர் எத்தனாவது ரேங்க் வாங்கியிருப்பார்? 19வது ரேங்க் வாங்கியிருப்பார், கீழேருந்து பார்த்தா. புரியுதாங்க? ராஜிக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர் அப்படின்னா கீழேருந்து 19வது இடத்துல ராஜி இருக்காருன்னு அர்த்தம், அதானே. அப்போ இது வரைக்கும் ஒரு 9, இது வரைக்கும் ஒரு 19, 19 ஒரு 9 எவ்வளோ? 28. அப்போ நடுவில் இருக்கிறது எவ்வளோ? நான் மொத்தம் 45, 45லேருந்து 28 கழிங்க 17 ஆன்சர். ஏன்னா இங்கே பாருங்கள், இது 3ஆம் வாரம், இது 15, 15 8 பிரச்சனை 3 2 பிரச்சனை 1. அப்போ ஆன்சர் என்ன? ஸோ 17. இடையிலக்கத்தை கண்டுபிடிக்கிறேன் சார், ஓகேவா, பார்த்துங்க. அப்போ ஆன்சர் 17 தான் சரியான ஆன்சர். இதுவும் ஈஸியான கேள்வி தான், எல்லாரும் போடக்கூடிய கேள்வி தான், ஓகேவா. அடுத்து இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். கொஞ்சம் இதை தான் சொன்னேன், ரீசனிங்கில் கொஞ்சம் சுத்த விட்ட கேள்வி எது அப்படின்னா இந்த கேள்வி தாங்க. சரி, இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. 9 வண்ணப்பெட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் எத்தனை? 9 வண்ணப்பெட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் 1 மேலே 1 அடுக்கி வச்சுருக்கு, 9 பெட்டி எடுத்துக்கிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா, புரியுதுங்க. சரி, இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, சிவப்பு கருப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஆரஞ்சு ஊதா இளஞ்சிவப்பு நிறைய, ஸோ 9 கலர் சொல்லிட்டாங்க. அடுத்தது ஆனால் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது 5 பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையே வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், 5 பெட்டிக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. 1 2 3 4 5 பெட்டி இருக்குது. எதுக்கு இடையில் இருக்குது? சிவப்பு, இங்கே பாருங்கள், இது சிவப்பு, இங்கே என்னது வெள்ளை, இது ரெண்டுத்துக்கு இடையில் என்ன இருக்குது? 5 பெட்டிக்கு. அப்போ 5 இது 2 மொத்தம் இங்கே எத்தனை ஆகிடுச்சு? 7 ஆகிடுச்சுங்க, ஓகேவா, புரியுதா. இன்னும் 2 பெட்டி எக்ஸ்ட்ரா நம்ம போட்டோம்னா மொத்தம் இதில் அழகாக இதில் உட்கார வச்சிடலாம். நல்லா கவனிங்க,
மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டிக்கு உடன் மேலே வைக்க வேண்டும். இந்த வெள்ளைக்கு மேலே உடன் அப்படின்னா அடுத்ததுன்னு அர்த்தம். ஸோ இங்கே மஞ்சள் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ 8 ஆயிடுச்சா? இன்னும் 9 வரணும். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே மஞ்சள்னு எடுத்துக்கிட்டேன், இங்கே வெள்ளை அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 2 3 4 5 ஆயிடுச்சுன்னா இங்கே அடுத்து என்ன எடுத்துட்டேன்? சிவப்புன்னு எடுத்துக்கிட்டேன். புரிஞ்சு போச்சா? இப்போ அடுத்தது இங்கே பாருங்க, மஞ்சள் பெட்டி வெள்ளை பெட்டிக்கு உடன் மேல் வைக்கப்பட்டது. அடுத்தது 3 பெட்டிகள் மட்டுமே மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ளது. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா மஞ்சள் மற்றும் பச்சைக்கு இடையே 3 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இங்கே பாருங்கள், கொஸ்டின் படிங்க. 3 பெட்டிகள் மட்டுமே மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ளது அப்படின்னா மேலே போகக்கூடாது. அப்போ மஞ்சளுக்கும் பச்சைக்கு இடையில 3 இருக்குதுன்னா 1 2 3 போயிடுச்சுன்னா அப்போ இங்கே என்ன வரும்? மஞ்சள். மஞ்சள் இங்கே வந்துச்சு. அப்போ இங்கே என்ன வரும்? பச்சை அப்படின்னு வரும். புரியுதாங்க? அப்போ இது என்ன போட்டால் பச்சை. ஏன்னா பச்சை மேலே போட முடியாது. ஏன்னா மொத்தமே இங்கேயே வந்து 8 வந்துருச்சு இல்லையா? அதனால் பச்சை எடுத்து இங்கே போட்டுங்க. முடிஞ்சு போச்சா? அடுத்தது சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள பெட்டிகள் எண்ணிக்கை கருப்பு மற்றும் மஞ்சள் பெட்டிகளுக்கு இடையே உள்ள எண்ணிக்கை சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சிவப்புக்கும் பச்சைக்கும், இங்கே பாருங்கள், சிவப்புக்கும் பச்சைக்கும் இடையில 2 இருக்கா? இதே தான் ஓகேவா? கருப்புக்கும் மஞ்சளுக்கும். மஞ்சள் இங்கே இருக்குதா? அப்போ கருப்பு எங்கே வரும்? இந்த இடத்துல கருப்பு வரும். பாருங்கள், சிகப்புக்கும் பச்சைக்கும் இடையில 2 இருக்குன்னா அப்போ மஞ்சளுக்கும் கருப்புக்கும் இடையில 2 இருக்குன்னு சொல்கிறேன்னா அப்போ கருப்பு எங்கே போட்டாகணும்? இந்த இடத்துல போட்டால் தான் இது 2 இடத்துல இங்கே வரும். முடிஞ்சிச்சா? முடிச்சு. அடுத்தது இது வரைக்கும் முடிச்சிட்டோம். நீலப்பெட்டி கருப்பு பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள், கருப்பு பெட்டி இங்கே இருக்குது. நீலப்பெட்டி இந்த 2 இடத்துல வரலாம். நல்லா கவனிக்கணும். நீலப்பெட்டி கருப்பு பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது, ஆனால் அது அடியில் வைக்கப்படவில்லை. அப்போ இங்கே இந்த இடத்துல நீலப்பெட்டி வரக்கூடாது. இது நீளமாக இருக்கலாம் அல்லது இதுவும் நீளமாக இருக்கலாம். அடுத்த லைன் வரும்போது பார்த்துக்கிறேன். அடுத்தது 4 பெட்டிகளுக்கு மேல் மஞ்சள் மற்றும் நீலப்பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு பெட்டி நீலப்பெட்டிக்கும் ஒரு பெட்டி நீலப்பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீலம் இங்கே போட்டால் தான் ஓகேவா? ஆரஞ்சு இங்கே போட்டால் தான். ஸோ ஆரஞ்சுக்கும் நீளத்துக்கும் இடையில் 1 வரும். சப்போஸ் நீலம் இங்கே போட்டோம்னா இடையில 2 வந்துருச்சு இல்லையா? அப்போது நல்லா பண்ணுங்கள், இது நீலம் வந்துச்சு, இது ஆரஞ்சு. அப்போ இடையில 1 மட்டும் இங்கே பாரு, 2 1 2 இருக்கா? அடுத்த லைனுக்கு வரேன். இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது. அப்போது இங்கே இளஞ்சிவப்பு வருமா, இங்கே ஊதா வருமா? இங்கே ஊதா வருமா, இங்கே இளஞ்சி 2 தானே காலியாக இருக்குது. அப்போ இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேலே. ஸோ இங்கே ஊதா மேலேன்னா அடுத்து உடனடியாக கிடையாது, அதுக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். இது இளஞ்சிவப்பு பெட்டி ஊதாக்கு மேலே, இதை ஊதா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், இது இளஞ்சிவப்புன்னு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் சார். ஸோ 9 கலர் லைனை அடிக்கிட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்து போகிற கேள்வி தாங்க இது. இப்போ என்ன கேட்குறேன்னா, எந்த பெட்டி கருப்பு பெட்டிக்கு மேலும் கீழே உள்ளது? கருப்பு தோ இருக்குது பாருங்கள், மேலே இளஞ்சிவப்பு, கீழே பச்சை. இளஞ்சிவப்பு பச்சை. அப்போது ஏ தான் சரியானது இந்த கலர் பெட்டிக்கு ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸியான கேள்வி தான். இது ஆல்ரெடி எல்லோரும் போடக்கூடிய கேள்வி தான் இது. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஓகேவா? இங்கே ஏபிசிடி லைனை எழுதிக்குங்க. டின்னா என்ன? 4ன்னு வரும், அது கூட ஒரு 6 கூட்டுங்க. ஏன்னா 1, அது கூட ஒரு 6 கூட்டுங்க. என்னன்னா 14, அது கூட ஒரு 8 கூட்டுங்க. ஜின்னா 7, அது கூட 6 கூட்டுங்க. ஸோ எல்லாத்தையும் 6 கூட்டினா வருது. அப்போது எம்மோட வேல்யூ 13, அது கூட 6 கூட்டினா 19. ஏவோட வேல்யூ 1, அது கூட 6 கூட்டினா 7. சியோட வேல்யூ 3, அது கூட 6 கூட்டினா 9. ஹெச்சோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11, அது கூட ஒரு 6 கூட்டினா 14. ஐயோட வேல்யூ பாருங்கள், ஏபிசி லைனாக எழுதுங்க. ஐயோட வேல்யூ 14ன்னு வரும், அதுக்கு ஐயோட வேல்யூ 9ன்னு வரும், அது கூட 1 கூட்டுங்க 15 அப்படின்னு வரும். என்னோட வேல்யூ 14 கூட்டுங்க, அது கூட ஒரு 6 கூட்டுங்க 20ன்னு வரும். ஈயோட வேல்யூ 5, அது கூட ஒரு 6 கூட்டுங்க 11ன்னு வரும். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா டி தாங்க சரியானது. ஸோ கோடிங் டிகோடிங்கில் சிம்பிளான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாரும் போடக்கூடிய கேள்வி தான். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த சிம்பிள் கூட்டலை குறிக்குது, இந்த சிம்பிள் கழித்தலை குறிக்குது, வகுத்தலை குறிக்குது, பெருக்கும். இது பாருங்கள், இது வகுத்தலை குறிக்குது, இது பெருக்கலை குறிக்குன்னா இது சமம்னு குறிக்குது. அதானே? அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கீழ்கண்டவற்றில் எது சமமாகும்னா ஒவ்வொன்றுத்துக்கும் போட்டு கண்டுபிடிக்கணுங்க. நான் என்ன பண்ணுறேன், போட்டு கண்டுபிடிச்சா டி தாங்க எனக்கு சரியாக வருது. இங்கே பாருங்கள், நான் போகிறேன் பாருங்கள், 2 எடுத்துக்கிட்டேன். கீழே இருக்கிற என்னது பெருக்கலை குறிக்குது, 5 போட்டேன். லெஃப்ட்டில் ஆரோ மார்க் என்ன சொல்லு, கழித்தல் போட்டேன், 6 போட்டேன். ரைட் ஆரோ மார்க் ப்ளஸ்ஸை குறிக்குது, அதை போடுறேன், 2ன்னு போடுறேன்.
இந்த ஆரோ மார்க் எதை குறிக்குது? ஈக்குவல் 6. இப்போ இதோட வேல்யூ 6 வருதா பாருங்க. I2 10 -6 + 2 10ல் 6 போச்சு 4 4 2 6 கரெக்டாக வருதா? 6 ஈக்குவல் டு 6ன்னு. அப்போ டி தான். வேறு எதை போட்டாலும் 6 இந்த பாருங்க இதோட ஈக்குவல்லாம் சிம்பிளை மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. அப்போ இதோட ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள் டைம் ஒன் ஒர்க்கில் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு கேள்வி பார்த்துருக்கோம் இல்லையா? நேர்மாறு கேள்வி பார்த்தோம். இப்போ பாருங்கள் ஏபிசி ஆகியோர் ஒரு வேலையை தனித்தனியாக 12 15 20 நாட்கள் முடிக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். ஏவோட வேல்யூ எவ்வளோ? 12, பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ 20. இது மூணுமே எடுத்துக்கிறேன் 60ன்னு வரும். I12 60, 4 5 60, 3 20 60. சரி, இப்போது மூவரும் ஒரு வேலையை ஒன்றாக செய்ய துவங்கினார். ஆனால் சி 2 நாட்களில் வேலையை விட்டு வெளியேறுகிறார். 3 பேரும் ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை நாள் செய்கிறாங்க? 2 நாள் கழிச்சு சி வெளியேறுறாரு. அப்போது 3 பேரோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 5 4 9 9 3 12. எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 2 நாள் வேலை செய்கிறாங்க. 24. 3 பேர் சேர்ந்து 24 யூனிட்டை முடிச்சிடறாங்க. மொத்தம் 60 யூனிட்டில். அப்போ 60ல் 24 போச்சுன்னா 10ல் 4 போச்சுன்னா 6, 5ல் 2 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 36 யூனிட் மீதி இருக்குது. சி இன்னும் போகிறாரா? சரி, மீதி இது யார் கம்ப்ளீட் பண்ணுறா? ஏவும் பியும். ஏவோட எவ்வளோ? 5, பி எவ்வளோ? 4. ஸோ 5 கூட்டல் 4 அதால் டிவைட் பண்ணுறேன். 36 9ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் என்னங்க? 4 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக போட்டுருவாங்க சார். இதெல்லாம் எல்லோரும் போடக்கூடிய ஒரு கேள்வி தான். பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ். ஏரியான் வால்யூமில் ஒரு சதுர வடிவ பூங்காவானது அதன் பக்கங்களிலும் இப்போ சதுர வடிவ பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சதுர வடிவம் பார்க்கு. அதன் பக்கங்களில் ஒரு பாதை அமைக்கிறாங்க. அதானே? ஒரு 2 மீட்டர் அகலத்தில். அப்போ இது 2 மீட்டர்னா இந்த பக்கம் ஒரு 2 மீட்டரா? அப்போ பெரிய சதுரம் சின்ன சதுரம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பெரிய சதுரம் என்ன வரும்? எக்ஸ் + 4ன்னு வரும். ஏன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது பாதையுடைய பரப்பு தானே இது. இந்த பாதையுடைய பரப்பு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போது பெரிய சதுரத்துடைய பரப்பு சின்ன சதுரத்துடைய பரப்பு கண்டுபிடிச்சா இதுக்கு ஈக்குவல் பண்ணிடணும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சுற்றளவு போடலாம். முதல்ல போடலாமா? இங்கே பாருங்கள் பெரிய பரப்புன்னா என்ன? சதுரத்துடைய பரப்புனா ஏ ஸ்கொயரா? எக்ஸ் + 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. ஓகேவா? ஏ + ஹோல் ஸ்கொயர் போட்டால் என்ன வரும்? ஏ ஸ்கொயர் + பி ஸ்கொயர் + 2ab 8xஆ? 8x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. 8x ஈக்குவல் டு 288ல் ஒரு 16 கழிக்கணும். இங்கே பாருங்கள் 288ல் ஒரு 16 கழிச்சா 8ல் 6 போச்சுன்னா 2, 8ல் 1 போச்சுன்னா 7, 272ஆ? 8x ஈக்குவல் டு 272. 1 8 8 3 8 24. மீதி 3 4 8 32. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 34. அவ்வளோதான் சார். இப்போது உள்ள இருக்கிறது இதுதான் சதுரவுடைய பூங்கா. இது வெளியே பாதை. பூங்காவோட சுற்றளவு என்னென்ன? சுற்றளவுனா 4a தானே? அப்போ 4 × 34. 4 நாள் 16க்கு 6 மீதி 1 4 3 12 12 ஆகுனா 13 136 மீட்டர். அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ். தனி வட்டி இது எல்லாமே போடலாம் சார். என்னென்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. தனி வட்டியில் ஏ என்பவர் 16,000 12% ஆண்டு வட்டி கடனிலையும், ஓகேவா? இன்னொருத்தர் தனி வட்டியில் பி என்பவர் 12,000 18% ஆண்டு வட்டிக்கு கடன் வழங்குகிறார். எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும்? நல்லா கவனிக்கணும். கடன் தொகை சமமாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? ஏ பாருங்க, இங்கே பாருங்க கடன் தொகை அப்படின்னா என்ன சார்? இது ஒரு கடன் பி ப்ளஸ் அதானே PNR/100 ஈக்குவல் டு P + PNR/100. அவ்வளோதாங்க. அசல் வட்டி ரெண்டும் சேர்ந்தால் கடன் தொகை. இந்த பி என்ன? 16,000. இந்த பி என்ன? 12,000. போடலாமா? இங்கே பாருங்கள் 16,000 எடுத்துக்கிட்டேன் ப்ளஸ் நல்லா கவனிக்கணும் ப்ளஸ்ஸை போட்டேன். இங்கே 16,000 இன்ட்டு n தெரியாது. R எவ்வளோ? 12% டிவைட் 100 ஈக்குவல் டு இங்கே 12,000 எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? n தெரியாது. R 18%/100. இங்கே பாருங்க 12,000 ப்ளஸ் ஒரு 12,000 இன்ட்டு எவ்வளோ? இங்கே என்ன வரும்? n போடுமா? இங்கே n போடுவோம். அடுத்தது 18/100
இதை சிம்பிளை பண்ணால் ஆன்சர். இங்கே பாருங்கள் 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுமா, இதுலேயும் 2 ஜீரோ, இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுமா, ஓகேவா. அப்போ இங்கே என்ன வரும்னா, இங்கே பாருங்கள் 16,000 இங்கே அதிகமாக இருக்குது, 12,000 இந்த பக்கம் கொண்டு வாங்க, கொண்டு வந்தால் என்ன வரும், இங்கே 4,000ன்னு மாறிடும். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, 18 ஒரு 12 எண், 18 இன்ட்டு ஒரு 12 பெருக்கணும்னா 216 எண் அப்படின்னு மாறும். மைனஸ் இது அப்படியே அந்த பக்கம் கொண்டு போகிறோம், 16 12 பெருக்குங்க. இங்கே பாருங்க சார், ஒரு ஜீரோ இருக்குதா, 216 கூட ஒரு ஜீரோ சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எண் போடணும். மைனஸ் ஸோ அடுத்து இங்கே பாருங்கள் 16 12 பெருக்குங்க, 16 இன்ட்டு 12 பெருக்கணும்னா 192 வருமா, அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 192 ஒரு ஜீரோ இருக்குது இல்லையா, 160ன்னு ஒரு ஜீரோ என். இப்போ இது ரெண்டுத்தையும் கழிங்க, 216ல் 192 கழிக்கணும், 216 மைனஸ் 192 24 எண்ணுன்னு வரும், ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா, 240 என் ஈக்குவல் டு 4000. அவ்வளோதான் சார் இதோட என்னோட வேல்யூ. ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ, 6 நாள் 24, 10 நாள் 40, ஒரு ஜீரோ, 3 2 6, 52 100. அப்போ என்னோட வேல்யூ என்ன வரும்னா, நல்லா கவனி, என்னோட வேல்யூ 50/3, 16 3 48, 16 2/3. ஸோ சி தான் சரியான ஆன்சர். ஸோ வட்டிகள் சமம்னா பிஎன்ஆர் பை 100 பிஎன்ஆர் பை 100. மொத்த தொகையில் சமம்னா ரெண்டுத்துலையுமே அசல் கூட்டி சமப்படுத்துகிறோம் சார், ஓகேவா. பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்க, இந்த கேள்வி அழகாக ஆப்ஷன் வச்சு போட்டிருக்கலாம் சார். ஒரு மனிதர் 500 ரூபா தான் மொத்தம் கொடுத்து வாங்குறாங்க. ஸோ 12 மேஜைகள் 12 மேஜைகள் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேஜையோட விலை 50 ரூபா, ஒரு நாற்காலியோட விலை 40 ரூபா. அவர் வாங்கிய நாற்காலிகள் மற்றும் மேஜையின் விலைகளோட விகிதம் கேட்கலங்க, எண்ணிக்கையோட விகிதம் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதில் நான் ஆப்ஷன்லேருந்து போகிறேன், நல்லா கவனிக்கணும், ஓகேவா. இங்கே பாருங்க, முதல்ல ஏ எடுத்துக்கிறேன். என்ன கேட்குறாங்க, முதல்ல நாற்காலி மேஜை, நாற்காலி எவ்வளோ, 40. இங்கே பாருங்க, நாற்காலியோட விலை 40 ரூபாவா. ஸோ 5 நாற்காலி வாங்குறாருன்னா 5 நாள் 20, ஸோ 200 ரூபா. அடுத்தது ஒரு என்னங்க மேஜை தானே, ஒரு மேஜை எவ்வளோ, 50 ரூபா, அப்போது 50, ஓகேவா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 250. இது ரேஷியோ தானே அங்கே இது. ஸோ அது அப்படியே டபுள் ஆகினா என்ன வரும், 2ஆல் பெருக்கணும்னா 500 ஆன்சர். பாருங்க, அப்போ எத்தனை மேஜை நாற்காலி வாங்கியிருக்காரு, 10 நாற்காலி வாங்கியிருக்காரு, 5 மேஜை வாங்கியிருக்காரு. 10 நாற்காலி அப்படின்னா ஸோ 10 நாள் 400. இங்கே பாருங்க, 10 நாள் 400. அடுத்தது எத்தனை வாங்கியிருக்காரு, 2. இது 1 தானே, 1 அப்படியே 2 பண்ண 2 தானேங்க, 2 மேஜை. ஒரு மேஜை 50 ரூபானா 2 மேஜை 100 ரூபா, மொத்தம் எவ்வளோ, 500 ரூபா. அப்போ ஆன்சர் என்னென்னா ஏ தான் சரியானது. ஸோ ஆப்ஷன்லேருந்து போட்டால் முடிஞ்சு போச்சுங்க, ஓகேவா. அடுத்தது இது ஒன்று தான் சார் கொஞ்சம் டிஃப்ரெண்டானது, கொஞ்சம் யோசிச்சுக்கணும். இது வரைக்கும் கேட்காத மாடலில் கொடுத்துருக்காங்க. A+2 இவற்றோட எல்சிஎம் இதை கொடுத்துட்டாங்க. A+1 எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. A1 A+1 அடுத்தடுத்த நம்பர்னு உங்களுக்கு தெரியும் அதானே. இந்த 1300 நான் எப்படி பிரிக்க போகிறேன்னா 13 இன்ட்டு, ஏன்னா நல்லா கவனிக்கணும், இது ரெண்டுத்தோட மல்டிப்பிளாக தானே இது இருக்கும். அப்போ 13 இன்ட்டு 100 அப்படின்னு போடுறேன். 13 இன்ட்டு 100 10 10ன்னு பிரிக்கலாம். 5 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 2. எல்சிஎம் அப்படின்னாலே பெரிய எண்ணோட மடங்கில் தானே இருக்கும். ஸோ முதல்ல இதோட மடங்காக பார்க்கலாமா, சும்மா முதல்ல 2 மடங்காக எடுத்துக்கிறேன், ஓகேவா. இது அப்படியே விட்டுருங்க. இங்கே பாருங்கள், 13 2 26, 5 25 அடுத்தடுத்த நம்பரில் வருதா. அப்போது 25 26 பாருங்க, 13 2 26, 5 25 25 26 எடுத்துட்டேன். இங்கே 2 மடங்குனா இதே 2ஆல் பெருக்குங்க, 50 52. அவ்வளோதான் சார். அப்போ ஏவோட வேணா 50க்கு 56க்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள், 50க்கும் 56க்கும் 50க்கும் 52க்கும் எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, இது கிடைக்கும். ஆனால் A+1 ஏவோட வேல்யூ 50, 50 51க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இது அடுத்தடுத்த நம்பர் தானே, இது அப்படியே பெருக்கணும்னா ஆன்சர் இது என்ன வரும், இது கிடச்சிருங்க. இது பெருக்கி பாருங்கள், 1 5 5 5 25. ஸோ 2550. சி தான் சரியான ஆன்சர், ஓகேவா. நீங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்து பாருங்கள். ஸோ எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர் கிடச்சிரும். எப்படி கண்டுபிடிச்சின்னு தெரியுதா. ஸோ இது மாதிரி பிரிக்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக போட்டலாம். இது கொஞ்சம் எல்லாரும் போகிறது கொஞ்சம் சிரமப்படுறது தான்.
இது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ரேஷியோ ரெண்டுங்களும் விகிதம் கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க. அந்த எண்களை காண்க. HCFனா அப்படியே எதுவுமே பெருகுனாலே முடிச்சு போச்சு சார். 15 × 13 பெருகுங்கன்னா 195, 11 × 13 பெருகணும்னா 143. இது ஈஸியான கேள்வி, எல்லாரும் போடுற கேள்வி. ஸோ பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 17 மீட்டர் 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுக்கு எத்தனை டைல்ஸ் ஓட்டலாம்? இந்த கான்செப்ட்லாம் நான் கொடுத்துருக்கேன், டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருப்பேன், கிளாஸில் சொல்லுவேன் எப்பவுமே. ஏன்னா இது மொத்தத்துக்கு எல்சிஎம் எடுக்கணுங்க. எது மீட்டர் சென்டிமீட்டர் கலந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ 100 தான். 100ல் பெருக்கினா என்ன வரும்? 1517 902. இது ரெண்டுத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா HCF எடுக்கணுங்க. முதல்ல HCF எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 41ன்னு வரும். ஏன்னா லாங் டிவிஷன் மெத்தடில் போடணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், HCF எடுத்தால் என்ன வரும்? 41 எடுத்துட்டோம். இப்போது 1517 × 902 டிவைட். ஸோ டைல்ஸோட அளவு எவ்வளோ? 41 சென்டிமீட்டர். ஸோ 41 41 டிவைட் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. ஓகேவா? இப்போ 1517 41 டிவைட் பண்ணோம்னா 37ன்னு கிடைக்கும். 902 பாருங்கள், 902 41 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 22ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். இதை பெருக்குங்க. 2 14க்கு 4 மீதி 1 2 6 6 1 7. 2 14க்கு 4 மீதி 1 2 6 1 7. அப்போ 4 7 4 11க்கு 1 மீதி 1 814. பி தாங்க சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்ட கேள்வி தான். RS அகர்வால் இந்த கேள்வி அப்படியே இருக்கும். இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிக்கு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. C² - A² கேட்குறாங்க. அப்போது A/B அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். B/C = 4/5 15/16. பாருங்கள், பி கேன்சல் ஆகிடுச்சு. 1 5 5 3 5 5 1 4 4 4 4 16. ஸோ A/Cயோட வேல்யூ 3/4. அது அப்படியே இதில் அப்ளை பண்ணுங்கள். C² எவ்வளோ? 16. A² 9. C² 16 9. 16ல் 9 போச்சுன்னா 7. 16 9 25. ஸோ 7/25 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், வெறும் டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு கேள்வி கேட்டிருக்கான் சார். ஓகேவா? ஸோ 311 அப்படியே லைனாக கொடுத்துட்டு என்ற எண்ணானது 3ஆல் மீதியின்றி வகுபடாது, 11ஆலும் மீதியின்றி வகுபடாது. 3ஆல் வகுபடும் தன்மை என்னங்க? 3 11 டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சால் கணக்கை முடிச்சு போச்சுங்க. 3ஆல் வகுபடும் தன்மை என்ன? மொத்தத்தில் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 3. தனித்தனி இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுபடுதா அப்படின்னு பார்க்கணும். இது பாருங்க, 3 2 5. இது ஒரு 5. 2 5 10 3 5 4 5 20 5 25 6 5 30 35. 35 3 38 100. 8 3ஆல் வகுப்படுமா? அப்போ இது 3ஆல் வகுபடாது. 11ஆல் வகுபடுமான்னு செக் பண்ணால் 1 விட்டு 1 இலக்கெல்லாம் ஆட் பண்ணுறேன். 1 விட்டு 1லாம் ஆட் பண்ணால் 19 வருது. மேலகத்தெலாம் ஆட் பண்ணால் 16 வருது. டிஃப்ரென்ஸ் 3 வருது. அப்போ இது 11ஆலையும் வகுபடாது, 3ஆலையும் வகுபடாது, 11ஆலையும் வகுபடாது. ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது, இது ரொம்ப ஈஸியானது சார். இது மாதிரி கான்செப்டில் எப்பவுமே ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பானுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், முதல்ல ஏபிசி எடுத்து நம்பர் கொடுத்துடலாமா? இங்கே பாருங்கள், ABCDEFGHIJKLMNOPQRS TUVWXYZ அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. இப்போ சொல்லுங்கள், A பவர் P என்ன? 1/2 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன? 2³ அடுத்து C 3/1 1 8 ஒரு 3. ஸோ 8 3 11 12ன்னு வரணுங்க. எது இருக்கா சமமாக இருக்காதுன்னு கேட்குறாங்க. முதல்ல √(fx). எஃபோட வேல்யூ என்ன? 6. எக்ஸோட வேல்யூ என்ன? 24. இது ரெண்டும் பெருக்குனிங்கன்னா 144ன்னு வரும். இதுக்கு ஒரு ரூட் எடுத்தோம்னா 12ன்னு ஆன்சர் வரும், பார்த்துக்குங்க. அடுத்து S - G. எஸ்ஸோட வேல்யூ என்ன பாருங்கள்? 19. ஜியோட வேல்யூ 7. 19 7 போச்சுன்னா 12. இதுவும் வரும். B × E. பியோட வேல்யூ என்ன? 2. ஈயோட வேல்யூ என்ன? 5. 2 10ன்னு வருது. ஆனால் நம்மளுக்கு 12 தானே வரணும்.
இதுதாங்க சமமில்லை. எல்லோட வேல்யூ பாருங்க 12. ஓகேவா? பார்த்துக்குங்க. இதெல்லாம் எல்லாருமே போடுற கேள்வி தான். ஈஸியான அடுத்தது நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், சார் இது மாரி கொஸ்டின்ஸ்லாம் இப்போ சமீபத்தில வந்துட்டுருக்கு. நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ ஒரு பகடோடைய இங்க பாருங்க. ஒரு பகடையில் 1க்கு எதிரே 4 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1க்கு எதிரே 4, 2க்கு எதிரே 5 உள்ளது. எனில் கீழ்க்கண்டவற்றில் எது சரி அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது மாரி கேட்டா நான் என்ன பண்ண சொல்லலாம்? முதல்ல இத போட்டுக்கங்க. இதுக்கு பக்கத்துல இங்க பாருங்க இது. இதுக்கு பக்கத்துல இது. நடுவுல இருக்கிறதுக்கு மட்டும் ஆப்போசிட்ல இங்க மேல போட்டுக்கிறேன். நான் போட்டேன் எப்படி புரியுதா? 1க்கு எதிரே 4. அப்ப இது 1 அப்படின்னா, இங்க 4ன்னு போட்டுக்கிறேங்க. அடுத்து 2க்கு 5. 2, 5. இங்க பாருங்க 2, 5 இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். எது வேணா மாறி, மாறி வரலாம். ஆனா 1 சுத்தி தான் 2, 5 வரும். அப்போ இங்க 3, 6ன்னு இருக்கலாம். இங்கேயும் 3, 6ன்னு இருக்கலாம். இப்போ ஒண்ணொண்ணா சொல்லுங்க. 3 ஆனது 4 மற்றும் 6க்கு அருகில் உள்ளது. 3, 6ம் கண்டிப்பா ஆப்போசிட்ல தான் இருக்கணும். இப்போ 3க்கு 6 அருகில வருமா? வராது. அப்ப இது கிடையாது. 3 ஆனது 5 மற்றும் 6க்கு. நல்லா பாருங்க. 3, 6 ஒண்ணு எதிர் பக்கத்துல தான் வரும். பக்கத்திலேயே வராது. ஓகேவா? அப்போ 3, 6 அருகுன்னு சொல்லலாமா? 3 வந்து 6க்கு அருகில வருமா? வரக்கூடாது. ஏன்னா எதிர் பக்கம். அப்ப இதுவும் கிடையாது. 2 ஆனது 3க்கும் 6க்கும் அருகில். நல்லா பாருங்க. 3 இங்க வந்தாலும் 6 வந்தாலும் சைடுல 2 இருக்கு. 2க்கு பக்கத்துல தான் இங்க வரும். அப்ப இதுதான் சரி. 1 ஆனது 4 மற்றும் 6க்கு இங்க பாருங்க. 1, 4 கண்டிப்பா ஆப்போசிட். 4, 4, 6 அருகில் இருக்குமா? 1 இங்க பாருங்க 1, 4 அருகில் வருமா? வராது இல்லையா? அப்ப இதுவும் கிடையாது. அப்ப என்ன ஆன்சர்? ஸோ சி தான் சரியான ஆன்சர். ஸோ நம்ம மாணவர்கள் எல்லாருமே இத போட்டிருப்பாங்க. அடுத்து 200வது லாஸ்ட் கொஸ்டின்ஸ். இது ரொம்ப ஈஸியானது சார். ஓகேவா? இங்க பாருங்க. P ஆனவர் Qவை விட பெரியவர். இது P, இது Q. அடுத்தது R என்பவர் Qவை விட பெரியவர். இங்க பாருங்க R என்பவர் Qவை விட பெரியவர். ஆனால் Pயை விட சிறியவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது S ஆனவர் Pயை விட பெரியவர். ஆனால் Tயை விட சிறியவர். அவ்வளோதாங்க. இத 3த்தையும் ஒரே லைன்ல போடணுங்க. 1, 2, 3, 4, 5. முதல்ல எதுல ஆரம்பிக்கலாம்? Tலேருந்து ஆரம்பிக்கலாமா? இங்க பாருங்க. இது T, S, P. Pக்கு அப்புறம் Q போடலாம்டா. Qக்கு முன்னாடி R இருக்கிறார் இல்லையா? அப்ப P, R, Q. அவ்வளோதான் சார். யார் பெரியவர்னு கேட்டா Tன்னு சொல்லணும். யார் இளையவர்னு கேட்குறாங்க. இதில் யார் மிகச் சிறியவர் அப்படின்னா, Q தாங்க மிகச் சிறியவர். அப்போ C தான் சரியான ஆன்சர். ஓகேவா? வாழ்த்துக்கள் சார். நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல டிஃப்ரெண்ட்டாவே நம்ம மேக்ஸ கொஞ்சம் மாத்தி யோசின்ற முறையில டிஃப்ரெண்ட்டா எல்லாம் ஷார்ட்கட்ல தான் முழுக்க முழுக்க போட்டுட்ருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க் யூ.